இந்துமதி, உங்களுக்கு மகத்துவம் நிறைந்த ஒரு எண் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எந்த எண்ணு சொல்லுவீங்க? நான் சொல்றதுன்னா 5ஆம் நம்பர் தான் சொல்லுவேன். ஏன்னா அஞ்சு பொருட்களுடைய கலவைக்கு அபரிமிதமான சக்தி உண்டு. அந்த வரிசையில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பஞ்சவர்ணம், அதாவது பஞ்சவர்ண கயிறை திரிச்சு குழந்தைங்க இடுப்புல கட்டுவாங்க அரணான. 2வது பஞ்சலோகம், பஞ்சலோகத்தை காப்பா போடுவாங்க, கால்ல அணிவிப்பாங்க, பஞ்சலோகத்துல சிலை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அடுத்தது பஞ்சாமிர்தம், இந்த பஞ்சாமிர்தத்தை நவபாஷாணத்தாலான பழனி முருகர் மேல விட்டு அதை சாப்பிடும்போது அலாதியான சக்தி உண்டு, தீராத நோய்கள் கூட தீரும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பி கோயிலுக்கு போறோம், அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வரோம். இதே வரிசையில நம்மளுக்கு நம்ம கோமாதா கொடுத்திருக்க வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், கோமயம், நெய், சாணம் ஆகிய 5 பொருட்களுடைய கலவைதான் பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யத்திற்கு நான் ஒரு விளையாத பூமியை கூட நல்ல வளம் மிக்க மண்ணா மாற்றக்கூடிய தன்மை உண்டு. அதே வரிசையில அடுத்ததா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்குக்கும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்களை சரி பண்ணக்கூடிய சக்தி உண்டு. இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறமா, விளக்கும் எரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு நறுமணமான புண்ணியர்ஜனைக்குள்ள பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஹோமத்தினுடைய நறுமணம் நம்ம உடம்புக்குள்ளயும் போகும், நம்மளை சுத்தியும் இருக்கும். அப்போ நம்மளை சுத்தியும் இருக்கிற பஞ்சபூதங்களும் சுத்திகரிப்படைகிறது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் சுத்தமாகுது. அப்படிங்கிறத எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆகாயத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலைய இந்த பால், நம்ம பஞ்சகவ்யத்துல கலக்கக்கூடிய பால் செய்து, நெருப்பை சுத்திகரிக்கக்கூடிய வேலைய நெய் செய்து, சாணம் மண்ணை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை செய்து, நீர்நிலைகளை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை எது செய்துன்னு பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய கோமயம். அடுத்தது தயிர், ஆகாயத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலைய தயிர் செய்து. இப்படி 5 பொருட்களுமே 5 விதமான தன்மையுடையது, 5 விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த 5னுடைய கூட்டா சேர்த்தி நம்ம ஏற்றும் பொழுது நம்ம சுத்தி இருக்கிற காற்றை உறுதியா நம்மளால சுத்திகரிச்சு நல்ல காற்றை நம்மளால சுவாசிக்க முடியும், அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்ல முடியும். நன்றி.